Hi friends, welcome to my channel. Technology will lead you. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. Thank you for your subscription. வீடியோ பாருங்க. வீடியோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தென் வந்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வரும்போது லைக் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைப் பொறுத்த மட்டும் வாட்ச் டைம் வந்து நிறையா இருக்குது. பட் வந்து 59% வந்துட்டு வாட்ச் மட்டும் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலை. ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கவுண்டர், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே இதில் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்பயும் போல் நமக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்து அவ்வளோ பிரியும், அதனால் ஃபோட்டோஷாப்பே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலோட சைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் தான் வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சில காரணங்கள்னால வந்துட்டு டைரெக்டாக அப்ரோச் பண்ண வேண்டி இருந்தது. இப்போ வந்து ஒரு ஃபைலோட சைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ போல் ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது, அதை பற்றின வீடியோஸ் வந்துட்டு அடுத்தடுத்து வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபைலோட சைஸ் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நேம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அன்டைட்டில் ஒன்று எப்போயுமே வரும், சரிங்களா? இப்போ அன்டைட்டில் ஒன்று வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். முடிஞ்ச மட்டும் வந்து நீங்கள் என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ அந்த சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபோட்டோவோட மேக்ஸ் சைஸ் பிரிண்ட் போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கோ அது 4x6ங்கிற சைஸ் ஃப்ரீ டிஃபைண்டாக இருக்கும். அப்போ இதுதான் 4x6ங்கிற சைஸ் இன்ச்சஸில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் டிசைன் பண்ணணும், அதே சைஸுக்கு நீங்கள் பிரிண்ட் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு மேக்ஸ் சைஸ் இதுதான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுதான். தென் வந்து நீங்கள் பிரிண்ட் போடுறீங்க அப்படின்னு வரும்போது இதில் பிளாக் அண்ட் ஒயிட், கிரே ஸ்கேல், பிட் மேப், ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே அப்படிங்கிறத தான் அவங்களோட பிரிண்ட் குவாலிட்டியை ஸ்பெசிஃபை பண்ணுறது. முடிஞ்ச மட்டும் 200லேருந்து 300க்குள்ள நீங்கள் வந்து ரிசல்யூஷன் வச்சுக்கலாம். நான் பண்ணுற டிசைன் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா 300 வைப்பேன் மேக்ஸிமம். அதான் வந்து ஹை ரிசல்யூஷன். இப்போ சப்போஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு அவங்க ரிசல்யூஷன் செட் பண்ணும்போது அவங்க 300 தான் செட் பண்ணுவாங்க. சப்போஸ் அதை நீங்கள் 150லையோ 100லையோ இல்லை 72லையோ நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு கொஞ்சம் ரிசல்யூஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்கள் டிசைனுக்கு வந்து ஒத்து வராது. அப்போ வந்து அவங்க 300 தான் வச்சு பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் மாறும். அப்போ வந்து டிஃபால்ட் சைஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸு, ஸோ 7x5 72 இதுதான் வந்து நார்மலாக கொடுக்குற சைஸு. 7 வித்து ஹைட்டு டிஃபால்ட் சைஸு. ரிசல்யூஷன் வந்து 72. அப்போ ரிசல்யூஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது அது என்ன ரிசல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சாம்பிள் நான் கொடுத்துட்டேன், ஸோ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இவங்களோட இமேஜ் சைஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இமேஜ் அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு இமேஜ் சைஸு இதில் பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ 7x72 7 இன்ட்டு இந்த வித்து 7 கொடுத்துருக்கீங்க இல்லையா, இங்கே 72 கொடுத்துருக்கீங்க இல்லையா. அப்போ பிக்சல் பெர் இன்ச்சு அப்படிங்கிற கால்குலேஷன் வரும்போது அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது இப்போ சும்மா கால்குலேட் பண்ணுறோம், கால் சி போட்டால் கால்குலேட்டர் வந்துடும். இப்போ கால்குலேட்டரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு 7 இன்ட்டு 72 504 வந்திருக்குங்களா. இந்த 504 தான் இந்த பிக்சல் வித்தில் இருக்கும் உங்களுக்கு. அதே இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 5 இன்ட்டு 72, ஸோ 5 இன்ட்டு 72 கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 360 வரும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு இமேஜோட குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணுறது. ஒரு இமேஜோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுறது என்னது, இதுதான். அப்போ 7x5ங்கிற சைஸ் இதுதான். 72 ரிசல்யூஷனில் வச்சதுனால எனக்கு எப்படி வந்திருக்கு, இந்த சைஸில் எனக்கு இருக்குது. 100% பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல 100% வந்து எனக்கு இருக்குது 72 ரிசல்யூஷனில். இப்போ இதே சைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணுறேன். 72 அப்படிங்கிறத வந்துட்டு 150 அப்படின்னு நான் வைக்கிறேன். அப்போ நான் 150ன்னு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ வந்து மாறுது. வித்தோட ஹைட்டோட வேல்யூவும் வித்தோட வேல்யூவும் எனக்கு வந்து மாறுது. ஹைட்டோட வேல்யூவும் வித்தோட வேல்யூவும் மாறுது 150 வச்சா, சரிங்களா? நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அதுவும் 100% இங்கே இருக்கு.
ஸோ இதை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட்டு சாம்பிள் வித் ரிசல்யூஷன் எவ்வளவு நான் என்ன பண்ணுறேன் 150 ரிசல்யூஷனுக்கு 115 நான் டூப்ளிகேட் வச்சுக்கிறேன். அது வந்து நான் என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் சைஸில் போயிட்டு இந்த ரிசல்யூஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் 150 அப்படின்னு மாற்றுறேன். மாறுதுங்களா 100% வியூ மாறுதுங்களா. இதே இமேஜ் வந்து நான் வந்து 300க்கு வைக்கிறேன். ரிசல்யூஷன் வந்து 300க்கு வைக்கிறேன். பாருங்க 300க்கு வைக்கிறேன். இமேஜ் சைஸ்ல போயிட்டு 150 நான் என்ன பண்றேன் 300ன்னு மாத்துறேன். பாத்துங்க இதுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். ஒரு இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வரும்போது இமேஜோட ரிசல்யூஷனோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ டிஃபால்ட்டா வந்து நீங்க நெட்ல ஒரு படத்தை வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டவுன்லோட் பண்ற இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சின்ன சாம்பிள் பாருங்க. இப்போ வந்து கூகுள் வந்துடுறேன். கூகுளில் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நான் சர்ச் பண்றேன். ஏதோ ஒரு இமேஜ் நான் சர்ச் பண்றேன். அப்போ அந்த இமேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வரும்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் இமேஜ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 197x255 இதான் இருக்கு. அப்போ நான் இமேஜஸ்ல போயிட்டு டூல்ஸ்ல போயிட்டு லார்ஜ் சைஸ் கொடுக்குறேன். நார்மலாக சர்ச் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ தான் இந்த இமேஜ் நான் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா 763x192. ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணுறேன். இல்லை சேவ்ஸ் கொடுங்க. சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சேவ் இமேஜஸ் ஜேபக் ஃபைலாக வந்து சேவ் ஆகுது. இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ஃபைலை போய் நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். ஃபைல் வந்து என்னது இதுதான் அந்த ஃபைலு. இது என்ன பண்ணுறேன் எடிட் கொடுக்குறேன். இது எடிட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் என்னன்னு தெரியும். உங்களுக்கு பெயிண்ட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே இமேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப் கொடுக்குறேன். குட்டி இமேஜா எனக்கு கிடைக்குது. எப்படி குட்டி இமேஜா கிடைக்குது. இதோட வேரியேஷன் என்ன ஆர்ஜிபியில் இருக்கு. இந்த ஆர்ஜிபியோட மோட மாற்றம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க இமேஜோட மோட்ல போயிட்டு ஆர்ஜிபி மோடுக்கு பதிலாக சிஎம்ஒகே மோடுன்னு நீங்க மாத்திக்கலாம். இங்க இமேஜ்ல போயிட்டு மோட்ல போயிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்க கிரே ஸ்கேல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இல்ல வேற ஏதாவது தப்பா ஓப்பன் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணிக்கலாம் நீங்க இதை வந்து மாத்திக்கலாம். அப்போ சப்போஸ் இதை நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்துறேன், இமேஜ் மோட்ல போயிட்டு என்ன பண்றேன் கிரே ஸ்கேல்ல மாத்துறேன். ஸோ வந்து டிஸ்கார்ட் ஆயிரும். டிஸ்கார்ட் வந்து ஆயிரும். அப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை வந்து மறுபடியும் கலர் வர வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் இதோட ரிசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பாக்குறேன். 72ல இருக்கு. எப்படி இருக்கு 72ல இருக்கு. இப்போ இந்த இமேஜோட சைஸ் பாத்தீங்கன்னா 3:2 3.6 2.6 இருக்கு. நான் என்ன பண்றேன் இதை 4ன்னு மாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா 2.9ன்னு மாறுது. அப்போ அது மாற தகுந்த மாதிரி ரிசல்யூஷனும் மாறுது. கவனிச்சு பாத்தீங்களா 72. அப்போ நான் என்ன பண்றேன் இதை வந்து நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதை ட்ராக் பண்ணி என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் வச்சேன் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் ஓபன் பண்ண பாத்தீங்களா. அந்த இடத்துல போய் நான் பண்றேன் இந்த இமேஜை ஜஸ்ட் மூவ் டூல் வச்சு ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா எப்படி வருதுன்னு பாத்துக்கங்க. நான் என்ன பண்ணேன் இதை 7க்கு இமேஜ் சைஸ் 7க்கு 5ன்னு வச்சேன்னா இப்போ என்ன பண்றேன் 4ன்னு வைக்கிறப்ப 4க்கு 3 அப்படின்னு மாறுதுங்களா. எல்லாமே சேர்ந்து மாறும். அப்போ இது மாற்றணும் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம் நீங்க கேன்வாஸ் சைஸ் மாத்திக்கலாம். அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதே இமேஜ் வந்து நான் என்ன பண்றேன் இதே இமேஜ் வந்து ரிசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 150க்கு நான் மாத்துறேன். சரிங்களா அதோட ரிசல்யூஷன் மாறுதுங்களா. அப்போ நான் வந்து என்ன பண்றேன் 300 இது 150. இந்த இமேஜ்ல நான் என்ன பண்றேன் இதை எடுத்து ட்ராக் பண்ணி வைக்கிறேன். இதே இமேஜ் நான் என்ன பண்றேன் 300 ரெசல்யூஷன் மாத்துறேன். மாத்து பாத்தீங்களா பிக்சல் வேல்யூ மாறுது பாத்தீங்களா. மாத்திட்டேன். இன்னமும் வந்து இமேஜ் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் பிக்சலோட வேல்யூஸ் வந்து என்ன முக்கியம் என்ன இது உங்களுக்கு அது மாறி போயிருது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜூம் ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா இது வந்து நார்மலா நீங்க டவுன்லோட் பண்ண இமேஜ் 300 ரெசல்யூஷன். அது இது வந்து என்னது இது வந்து உங்களோட 150 ரெசல்யூஷன் உள்ளது. இது வந்து
72 ஓட resolution. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு இமேஜ் வந்து நீங்கள் எடுத்து செக் பண்ணும்போது செக் பண்ணணும். நார்மலாக செக் பண்ணும்போது இப்படி தான் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஐ திங்க் வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த ரிசல்யூஷன்லாம் இமேஜ் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். தென் வந்து சைஸ் ஸ்பெசிஃபிகேஷனோட கிளாஸஸ் வந்துட்டு அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.